நொழியீர் பணமாகிட வாருங்களே, திருப்பலியில் கலந்து போடுங்களே. வசந்தமாய் விடியல் உலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. ஒரு இறைவன் இதயத்தில் ஏந்தி வணங்கி மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் உலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவ் வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்திலே பல வகையான கலக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் இருக்கலாம். இருப்பினும் இம்மட்டும் கைவிடாத நம்முடைய ஆண்டவர் இனியும் கைவிட மாட்டார். நம்முடைய புனித பதுவை அந்தோணியாரினுடைய பரிந்துரையால் நம்மை இந்நாள் வரை பாதுகாத்ததற்கு நன்றியாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுப்போம். சிறப்பாக உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அனைத்து வேண்டல்களையும் புனித பதுவை அந்தோனுடைய பாதத்தில் இறக்கி வைப்போம். அவர் இந்த திருப்பலியின் வழியாக உங்களுக்காக பரிந்து பேசி தேவையான வரங்களை பெற்றுத் தருவார் என்ற தூய்மையான உள்ளத்தோடு இந்த பலியை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகளை நினைத்து பார்த்து மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராய் இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை
எங்களை ஏற்றருள். தந்தை மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை பணிந்து வேண்டுகின்றோம். என்னுடைய புனித அந்தோணியாரின் பரிந்துரையா எங்களுள் உம் கொடைகளை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாட்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 19 25 நிறைவாக. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும். ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது. எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களா மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். ஏனெனில் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தாம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று தாம் எவ்வாறு இறந்தார் என்பதை உடனே மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார். ஆனால் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள். தம் செயல்களால் பேறு பெற்றோர் ஆவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்பியுள்ளே நம்பியுள்ளே ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆண்டவர் தாமே என் வலிமை, ஆண்டவர் தாமே என் வலிமை, அவரேமும் அருத்துணையாய் ஆதி அந்தமாய் வாழும் தேவனின் நாளும் புகழினை வாழச் செய்திடும். ஆதி அந்தமாய் ஆளும் தேவன் புகழினை பாடிடுவே, நாளும் பொழுதினை வாழச் செய்திடும் அன்பனை போற்றிடுவே. ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன். உடலும் உயிரும் தளர்ந்திட்ட போதும் உமது பேரன்பில்
உளம் மகிழ்வேன். உடலும் உயிரும் தளர்ந்திட்ட போதும் உமது பேரன்பில் உளம் மகிழ்வேன். எனது துன்பம் அறிந்திருக்கின்றீர், எனது துன்பம் அறிந்திருக்கின்றீர். எதிரியின் கையில் நின்று என்னை காத்தீர். ஆதி அந்தமாய் வாழும் தேவனின் வாழும் புகழினை நாளும் பாடுவே. ஆதி அந்தமாய் ஆளும் தேவன் புகழினை பாடிடுவேன். நாளும் பொழுதினை வாழச் செய்திடும் அன்பனை போற்றிடுவேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆ கலங்கி அழுது கதரும் வேலை கடவுளே உணதருள் கெஞ்சி நின்றே. கலங்கி அழுது கதரும் வேலை கடவுளே உணதருள் கெஞ்சி நின்றே. என் குரல் கேட்டி அரவணைத்தீரே, என் குரல் கேட்டி அரவணைத்தீரே. ஏழையின் விழி நீர் துடைத்து விட்டீர். ஆதி அந்தமாய் ஆளும் தேவனின் நாளும் புகழினை வாழச் செய்திடும். ஆதி அந்தமாய் ஆளும் தேவன் புகழினை பாடிடுவே. நாளும் பொழுதினை வாழச் செய்தில் அன்பரை போற்றிடுவே. ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆண்டவர் தாமே என் வலிமை, ஆண்டவர் தாமே என் வலிமை. அவரே எனது அருத்துணையாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கும் கற்பித்தருளும். உமது உண்மை நெறி என்னை நடத்தி எனக்குள் கற்பித்தருளும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி
உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 24 27 முடிய. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் விடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, வார்த்தையை வாழ்ந்து காட்டியவர் நம் புனிதர் அந்தோனியா என்ற ஒரு மைய சிந்தனையினுடைய அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்று வாசிக்கப்பட்ட வாசகங்கள் அனைத்துமே இறைவனுடைய வார்த்தை கேட்டால் என்ன நடக்கும், கேட்காவிட்டால் என்ன நடக்கும் என்பதைத்தான் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்திலேயே சிறந்த சொல் என்னவென்றால் என்ன? இந்த உலகத்திலே சிறந்த சொல் என்ன? தெரியாதா? இந்த உலகத்திலேயே சிறந்த சொல் செயல். செயல் இல்லாம சொல் மட்டும் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி வாழ்றாங்க. அப்போ அவளுக்கு 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருக்கிறார்கள். அம்மா மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, டேய் திருடக்கூடாது, திருடுனா கை ஒடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மகன் அம்மாவை கேட்குறான், நேற்று தானம்மா அப்பா பாக்கெட்லேருந்து 500 ரூபா ஆட்டையை போட்ட, இன்னும் உன் கை நல்லா தானே இருக்குன்னு கேட்பான். அப்பா மகளை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், பொய் சொன்னியன்னு வச்சுக்க நாக்கு அழுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே மகள் அப்பாவை பார்த்து கேட்குறாங்க, நேற்று நீ அம்மாட்ட அண்ட புழுகு ஆகாச புழுகுன, ஓ நாக்கு மட்டும் நல்லா இருக்கு, பொய் சொன்னால் என் நாக்கு மட்டும் அழுகி போயிருமோ அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்போ இது என்ன சொல்கிறது என்றால், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய நலன் கருதி சொல்கிறார்கள், ஆனால் பெற்றோர்கள் செய்வதில்லை. இப்போ பிள்ளைகள் நம்ம என்ன நினைக்கிறோம், என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்கணும்னு நினச்சிருக்கோம், ஆனால் கேட்க மாட்டான். ஏனென்றால் பிள்ளைகள் வார்த்தையை கவனிப்பவர்கள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை கவனிப்பவர்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தான் எங்கள் அம்மா உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா, அப்போ என்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இவங்க இந்த புழுகுறாங்க, அப்போ நம்மளும் பொய் சொல்லலாம் போல அப்படிங்கிறது. இப்போ ஒரு அப்பா மகனை கூப்பிட்டு சொல்கிறார், இந்தா டேய் என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்க, ஆனால் பொய் மட்டும் சொல்லாத, தோலை உரிச்சிருவேன்னு சொல்கிறார். சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ உடனே கையில் இருக்கிற ஃபோன் அடிக்குது, கைபேசி அடிக்குது. அடிச்சோன்னே அப்பா கேட்குறாரு, யாரா ஃபோன் அடிக்கிறா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சொல்கிறான், சித்தப்பா அடிக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னான். அதுக்கு அப்பா சொன்னார், அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறார். இப்போ அப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார், பொய் மட்டும் சொல்லாதேன்னு சொன்னார். அவ்வளவு சொன்ன அப்பானால பொய் சொல்லாமல் இருக்க முடியலை. இப்போ இதுதான் வார்த்தைக்கும் செயலுக்கும் உள்ள வேறுபாடு. எனவே அதைத்தான் முதல் வாசகமாக இருந்தாலும் சரி, இரண்டாவது வாசகமாக இருந்தாலும் சரி, அது நமக்கு சுட்டி காட்டக்கூடியது ஒன்றே ஒன்று என்னவென்றால், வார்த்தையை கேளுங்கள், அதன்படி வாழுங்கள். எவர் வாழ்கிறாரோ அவர்தான் இறைவனுடைய பிள்ளை, சும்மா போதிக்கிறது மட்டும் அல்ல என்பதுதான் சுட்டி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இப்போ புனித பதுவையந்தனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். அவருடைய தாய் பெயர், தகப்பன் பெயர் என்ன? பதுவேந்தனுடைய அப்பா அம்மா பேர் என்னப்பா? சரி, ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது, சரிங்களா? அவ அப்பா பேரு மார்டின், அம்மா பேரு மேரி, சரிங்களா? அப்பா பேரு மார்டின், அம்மா பேரு மேரி அப்படின்னு சொல்ற. அப்ப அவருடைய தாய் கருவுற்று இருக்கும் போது இறை வார்த்தையை வாசித்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அன்னை மரியாள் எப்பொழுதெல்லாம்
அவர் ஆண்டவரை போற்றினார் என்றால், எப்பொழுது வானதூதருடைய செய்தியை கேட்டாலும் நான் ஆண்டவரின் அடிமை சொன்ன அவர் எலிசபெத் அம்மாளை சந்திக்கும் போது தன்னுடைய ஆன்மா ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது என்று பாடத் தொடங்குகிறார். இயேசுவை பெற்றெடுக்கும் வரையும், இயேசு பிறப்பதற்கு முன்பாகவும் அவர் இறை வாசகத்தை வாசித்து கொண்டே இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை இறை வார்த்தையால் நனைய வேண்டும் என்று அன்னை மரியாள் வாசித்து கொண்டே இருந்தார். அப்ப வாசிக்க வாசிக்க அந்த சிந்தனை அவருக்கு தீய சிந்தனையாக வராது, தூய சிந்தனையாக மாறும். அப்போ மாசமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இறை வார்த்தையை வாசிக்க அது அவர்களுக்குள் சென்று உள்ளிருக்கக்கூடிய குழந்தையினுடைய நரம்புக்கும் போகும். ஏனென்றால் இப்போ நல்லா கவனிச்சுங்க, இப்போ அம்மா குழந்தை பெற்றுட்டு மாம்பழம் சாப்பிட்டாங்கன்னா பிள்ளைக்கு என்ன போகும்? என்ன போகும்? வயிற்றாலை போய்கொண்டே இருக்கும். ஏன் போகுது? இதுக்கு என்ன கனெக்ஷன்? ஒரு தொடர்பும் இல்லை. வெளியில பிறந்துருச்சு குழந்தை, ஆனா 2 பேருக்கும் இவங்க மாம்பழம் சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு வயிற்றாலை போகுது. ஏன்? தாய்ப்பால் கொடுக்கறதுனால அது போகக்கூடாது. பால் தானே கொடுத்தாங்க, என்ன பாயாசமா கொடுத்தாங்க? அப்புறம் ஏன் அந்த குழந்தைக்கு வயிற்றாலை போனது? இப்ப புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இறை வார்த்தை அன்னை மரியா நாவினால் தன்னுக்கு உள்ளே ஏற்றுகிறார். உள்ளே ஏற்றிய இறை வார்த்தைகள் அனைத்தும் தன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை தூய்மையாக மாற்றியது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையால் நிரம்பினார். அதனால தான் நல்லா கவனிச்சுங்க, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் போதித்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு அம்மா எந்திரிச்சு, உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் அன்னை பேறு பெற்றவள் என்று சொல்லி முடிப்பார். அப்ப இயேசு அழகா சொல்வார், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற ஒவ்வொருவரும் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவார் என்று சொல்லி முடிப்பார். அப்ப என்ன பொருள்? எங்க அம்மா வெறுமனே எனக்கு பால் மட்டும் ஊட்டலடா, அவள் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து என்னையும் வாழ வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லு என்று மறைமுகமாக சொல்லக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனிதராக இருக்கக்கூடியவர். எனவே அந்தோனியார் தன்னுடைய வயிற்றில் இருக்கும்போது தாய் இறை வசனங்களாக படிக்க தொடங்குகிறார். அப்போ நம்மெல்லாம் வீட்டில் குழந்தைய ஆட்டும் போது என்ன சொல்லி ஆட்டுவோம்? ரோ 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 ரொட்டாட்டி, ரோ ரோ ரொட்டாட்டி, ரொட்டிக்காரன் பொண்டாட்டின்னு சொல்லி நம்ம பாட்டு படிச்சுட்டு உட்கார்ந்துருப்போம். ஆனால் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய குழந்தையை ஆட்டும் போது திருப்பாடல்களை படிக்கிறார்கள், திருவசனங்களை படிக்கிறார்கள், அன்னை மரியாவுடைய புகழ் பாடலை படிக்கிறார்கள். ஆகையால் அந்த குழந்தைகள் அந்த தூய நேர்மறையான வசனங்களை படிக்க படிக்க அந்த குழந்தைகள் இறை பிரசன்னத்தால் நிரம்புகிறார்கள். எனவே எதற்கும் துணிந்தவர்களாக மாறுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு வசனம் நிரம்பியவராக புனித பதுவை அந்தோனியார் திகழக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு முறை அவர் பணியாளராக வந்த பிறகு ஊரில் போதையினால் அதிக அடிமைப்பட்டு கிடந்த அந்த மக்களுக்கு போதிக்க அவர் செல்லுகிறார். உள்ள போகும்போது அவர்கள் குடித்து விட்டு அவரை புறக்கணிக்கிறார்கள். நீ ஏன் இங்கே வந்த, ஓடியா வெளியிலன்னு சொல்லிட்டு அந்தோனியாரை துரத்துகிறார்கள். ஆனால் அந்தோனியார் ஒன்றும் செய்யாது விறுவிறுவன கடற்கரைக்கு நடந்து செல்லுகிறார். கடற்கரையில் சென்று என்ன பண்ணார்? யாருக்கு போதித்தார்? மீன்களுக்கு போதித்தார். என்ன போதித்தார்? எந்த இறைவார்த்தை போதித்தார்? இதான் கேள்வி. எந்த இறைவார்த்தையை போதித்தார்? கேட்டுக்கங்க. மரியாதைக்குரிய என் சகோதர சகோதரிகளான மீன்களே, அன்று யோனாவை விழுங்கி நினிவே நகரத்தில் கக்கிய பெரிய மீனே, ஆண்டவருக்கு ஸ்தாத்தேர் நாணயத்தை கொடுக்க உதவிய சிறிய மீனே, பேதுருவினுடைய வலைகளில் சிக்கிய பெரிய மீன்களே, உங்கள் அனைவரையும் நான் இறை வார்த்தையை கேட்க அழைக்கிறேன், வாருங்கள் அகமகிழ்வோம் என்று சொல்லுகிறார். எனவே இவர் இறையார்த்தையை போதிக்க போதிக்க மீன்கள் தன் துடுப்புகளால் அவருக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டும். எனவே அந்தோனியார் இவ்வாறு போதித்துக் கொண்டிருந்ததை பார்த்த அந்த மக்கள், ஆகா, மீன்களே இவருக்கு கீழ்ப்படுகின்றன, அப்ப நாம் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று மனமாறி அவரை அழைத்து ஊருக்குள் அமர்த்தி அவருடைய பிரசங்கங்களை கேட்டு அந்த மக்கள் மனமாறிய வரலாறை நாம் எத்தனை பேர் தெரியும் என்பது நமக்கு தெரியாது. எனவே இறை வார்த்தையை வெறுமனே போதித்திருந்தார் என்றால் அவர் ஒரு நல்ல பிரசங்கியாக இருந்திருப்பார். அவர் வாழ்ந்ததனால் தான் புனிதர்களாக இருக்கப்படுகிறார். எந்த புனிதரும் போதித்தவர்கள் மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியவர்கள் என்பதை பார்க்க வேண்டும். எனவே புனித பதுவை அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் இறை வார்த்தையை உள்வாங்குகிறார்.
அதாவது என்னென்னா அழகாக 3 பாயிண்ட் சொல்லுவாங்க, 3 வரி சொல்லுவாங்க. என்னென்னா, கடவுளை அறிதல், கடவுளை அறிதல், கடவுளை அனுபவித்தல், கடவுளை அறிவித்தல். கடவுள் இறை வார்த்தையை அறிய வேண்டும், அந்த வார்த்தைகளை அனுபவிக்க வேண்டும், அந்த வார்த்தைகளை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு இறை வசனமாக மாறும். வெறுமனே நாம் பின்பற்றாமல் பாப்பா பொய் சொல்லாத, தம்பி திருடாத என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சும்மா தண்ணீரில் எழுதிய எழுத்துக்களுக்கு ஒப்பாகக்கூடியதாக மாறிவிடும். அதை நாம் கீழ்ப்படிந்து அதை சொல்லிக் கொடுக்கும் போதுதான் அது இறை வார்த்தை. இல்லை நான் சும்மா சொல்லுறேன், நீ கேட்டா கேட்டுக்க என்று சொல்லுவதெல்லாம் இறை வார்த்தை அல்ல. அது வெறும் தண்ணீரில் எழுதப்படக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இறை வார்த்தையை இதழ்களால் வாசிப்பதை விட்டுவிட்டு, இறை வார்த்தைகளை இதழ்களால் வாசிப்பதை விட்டுவிட்டு இதயத்தால் வாசிக்க வேண்டும். இதயத்தால் வாசிக்க வேண்டும். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ உங்களுக்கு தான் துன்பம் அதிகமாக இருக்குது, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க வீடு வசதியோடு இருக்கிறாங்க, அவங்க காரு பங்களா வச்சிருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க. கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர்களுக்கு ஏற்றாற்போல் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், அது இல்லாமல் இருக்காது. ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால், இக்கரைக்கு அக்கறை பச்சை என நினைக்கிறோம், அக்கறையில் இருப்பவர்கள் இக்கரை பச்சை என நினைக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். இந்த சிலுவை பாதைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாதையாக மாறுகிறது என்பதைத்தான் நாம் உள்ள கொண்டிருக்க வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, அந்தோனியார் சொல்லுவார், அன்னை மரியானுடைய பெயரை சொல்வதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி முடிப்பார். யாரு? அந்தோனியார். அந்தோனியாரே அன்னை மரியா என்ற பெயரை சொல்ல தகுதி இல்லை அப்படின்னா நானும் நீங்களும் தகுதி இருக்குதா என்று நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், அன்னை மரியாள் அருள் நிறைந்தவர் சொல்லி முடிச்சிட்டார். ஒரே வார்த்தை தான். அன்னை மரியாள் யார்? அருள் நிறைந்தவர், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எனவே அருள் நிறைந்தவர், அந்த அருள் என்ன என்றால், நீங்கள் யோவான் நற்செய்தி எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதில் முதல் வசனத்திலே கொடுத்திருப்பான், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். முடிஞ்சு. அப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த இறை வார்த்தைகளை அன்னை மரியாள் சிறு குழந்தையிலிருந்தே அதை பயிலுகிறார், அதை தன்னுடைய ஆன்மாவில் ஏற்றுகிறார். அதனால்தான் என் ஆன்மா ஆண்டவரை போற்றுகிறது என்று சொல்லுகிறார். அந்த வாக்கானது அவர் வயிற்றில் அருளாக நிரம்புகிறது, இயேசுவாக நிரம்புகிறது. எனவே இன்று நாமும் என்ன செய்கிறோம்? ஆலயத்திற்கு வருகிறோம், ஆனால் ஆசீர்வாதங்களை பெற முடியவில்லை. காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் என் குடும்பத்தில் கண்ணீர் மட்டும் இருக்குது? ஏன் என் குடும்பத்தில் கவலைகள் மட்டும் இருக்குது? தெரிஞ்சுக்குங்க. திருவிழியத்தில் நற்செய்தி வாசகம் இவ்வாறாக குறிப்பிடப்படுகிறது. 12 ஆண்டுகள் இரத்தப்போக்குடைய பெண்மணி ஒருவர் இருக்கிறார். அவர் தன் உள்ளத்தில் ஒரே ஒரு வரியில் வேண்டுதல் வேண்டுகிறார். என்ன வேண்டார்? நான் ஆண்டவனுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்குங்களே. அங்க 1000, 5000, 7000, 8000 பேர் இருக்கிறாங்க. அப்பம் வாங்கி திங்கும் போது கூட 5000 பேர், 4000 பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு மக்கள் நெருக்கி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெண்மணி போய் அவரை தொடல, அந்த உடையினுடைய ஓரத்தை தொட்டுட்டு வர்றார். உடனே அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு? குணமாயிருச்சு. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அப்ப பேதுரு சொல்றாரு, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இங்க 5000, 6000 பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் உரசிக்கிட்டு தான் போறாங்க, எப்படி உங்களை நான் கண்டுபிடிக்க முடியும் யாரு தொட்டதுன்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லும் போது இயேசு திரும்பி பார்த்து கேட்கிறார், என்னை யார் தொட்டது? என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதுன்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்களா? அந்த இடத்தில் 5000, 6000 பேர் இருக்கிறார்கள். எல்லோரும் ஆண்டவரை உரசுகிறார்கள், தொடுகிறார்கள், அவரை நசுக்குகிறார்கள், அவரை அமுக்குகிறார்கள், அவரை தள்ளுகிறார்கள், தொட வேண்டும் என்று முந்தி மோடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரிடமிருந்து ஒருவருக்குத்தான் வல்லமை வெளியேறியது, 5000 பேருக்கு போகல. அப்ப நானும் இன்று கவனிக்கக்கூடியது என்னவென்றால், நாம் ஆலயத்திற்கு வருகிறோம், ஆண்டவரிடமிருந்து வல்லமையை நான் பெற்றுக்கொண்டேனா இல்லையா? இதான் கேள்வி. அந்த கேள்வியைத்தான் நாம் கொண்டிருக்க வேண்டும். அந்த பெண்ணுடைய பெயர் என்ன என்றால் இரத்தப்போக்குடைய பெண்மணி என சொல்லுகிறார்கள்.
அதே நீங்கள் 6ஆம் ஸ்தலத்திற்கு வந்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது? வெரோனிகா அம்மா ஆண்டவருடைய முகத்தை துடைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த பெண்மணி தான் இந்த பெண்மணி, இந்த பெண்மணி தான் அந்த பெண்மணி. இங்கு ஆண்டவருடைய ஆடையின் ஓரத்தை தொடுகிறார், சுகம் பெறுகிறார், இவருடைய இரத்தம் நின்று போகிறது. ஆனால் 6ஆம் ஸ்தலத்திலே வெரோனிக்காவாக வேற்று உருவம் தன்னுடைய உண்மையான முகத்தை பெற்றுக்கொண்டு இவர் உடையை எடுத்துக்கொண்டு, புதிதாக நெய்யப்பட்ட அந்த உடையை எடுத்துக்கொண்டு இயேசுவினுடைய இரத்தத்தை துடைக்க கிளம்புகிறார். எனவே இயேசுனுடைய முகத்தை தன் துணியிலே பதிந்து அதை பெற்று அதை கொண்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு மாற்றப்படுகிறது. இது எதை என்று கேட்டோம் என்றால், ஏதோ நாம் ஆண்டவிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று மட்டும் ஆசைப்படக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் வாழ்வாக்க வேண்டும். அதை வாழ்வாக்கும் போதுதான் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று நாம் உணர முடியும். நான் இயேசுவுக்கு கீழ்ப்படியவில்லை, இயேசுடைய வார்த்தைகளை நான் கேட்கவும் இல்லை, வாசிக்கவும் இல்லை, அதுபடி நான் வாழவும் இல்லை என்றால் இயேசு நம்மை விட தூரத்தில் தான் இருக்கிறார் என்பது பொருள். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, அன்றாட வாழ்க்கையில் நாம் இயேசுவை எப்படி பார்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். எனவே இயேசுவுக்கு அதிகமாக பேசினார் என்றால் அந்த பேசியதன்படி அவர் வாழ்ந்தார், ஆகையால் அவர் பேசினார். இன்று நாம் பேசுகிறோம், அதன்படி நாம் வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு செய்ய வேண்டும் என்று பேசுகிறோம். இப்போ கோயிலுக்கு வந்திருக்கிறோம், எல்லோரும் ஆண்டவரை, அந்த நற்கருணையை, குழந்தை இயேசுவை நாமும் கையில் வாங்கி ஆமேன் என்று உள்ளே தள்ளுகிறோம். ஆனால் வீட்டுக்கு போன பிறகு நம்ம சண்டைக்காரங்க யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றோம்? வாங்கின நன்மையை அப்படியே கெட்ட வார்த்தை மூலமா துப்பிடுறோம். அப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஆண்டவர் வெளியில போயிட்டார். அதுதான் முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது. ஏதோ கோவிலுக்கு வந்தால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் கிடையாது. அன்னைக்கு ஆண்டவரை பார்க்க போனால் 5000 பேருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சா? கிடைக்கல, ஒரு ஆளுக்கு தான் கிடைச்சிச்சு. ஏனென்றால் உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும், உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளை மாதிரி அவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் சொன்னவங்க கிடையாது. 12 ஆண்டுகளாக மருத்துவர்களை பார்த்து சுகம் கிடைக்காதனால் தன் கையில் இருந்து அனைத்தையும் செலவழித்ததனால் பிறகு நிற்கதியாக நிற்கும்போது ஒரே ஒரு வரியில் ஜெபம் சொல்லுகிறார், நான் இயேசுனுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் சுகம் பெறுவேன் என்று சொல்லி முடிக்கிறார். அவ்வளவுதான் அவருடைய ஜெபம். இன்று உங்களுடைய ஜெபம் என்ன என்பதுதான் முக்கியம். அவரிடம் அருள் பெற வேண்டும், அந்த அருளின்படி வாழ வேண்டும், அந்த அருளை மற்றவருக்கு பகிர வேண்டும் என்பதுதான் பொருள்படுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, ஏதோ நாம் இறைவார்த்தையை வாசிப்பவர்களாக மட்டும் கேட்பவர்களாக மட்டும் இருப்பதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதன்படி வாழ்வதனால் தான் அதற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்போ ஒரு நூலகம், ஒரு புத்தகம், லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. அங்கே 2 ஆடு போகுது. 2 மனுஷன்னே வச்சுக்கோங்க. 2 மனுஷன் போகிறாங்க. ஒரு மனுஷன் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் விரித்து படித்து கொண்டிருக்கிறார், இன்னொருவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறார். இப்போ 2 பேரில் தேர்வு வரும்போது யாரு எழுதி பாஸ் ஆவா? படித்தவர் பாஸ் ஆவார். ஏன் இன்னொருத்தர் போனாரே, அவர் ஏன் ஃபெயில் ஆகுறாரு? அவர் என்ன ஆயிட்டாரு? கொரட்டை விட்டு தூங்கினார். இப்போ புரியுதா உங்களுக்கு ஆசீர்வாதம்? நானும் ஆலயத்திற்கு வருகிறேன், ஆண்டவரை பார்க்கிறேன், ஆனால் நான் ஆண்டவரோடு உரையாடினேனா இல்லை ஆலயத்தில் உறங்கி விட்டேனா என்பது பொருள்படுகிறது. அப்ப நான் இயேசுவோடு இணைந்து செல்லும் போதுதான் என்னுடைய இறப்பு என்ற தேர்வின் போது ஆண்டவர் எனக்கு அவர் விடை கொடுப்பார். நீ சொர்க்கத்திற்கு போ, நரகத்திற்கு போ என சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை நமக்கு கொடுப்பார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நீங்கள் நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், நல்ல நல்ல வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகள் முன்னால் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளின் முன்னால் நடிக்கவாவது செய்யுங்க, ஜெபம் பண்ணுறது மாதிரி நடிக்கவாவது செய்யுங்க. கொஞ்ச நேரம் ஜெபமாலையை சொல்லுங்க, கொஞ்ச நேரம் ஒரு வசனத்தை வாசிங்க. அந்த ஒரு நாளைக்கு ஒரு வசனம் என்ற ஒரு முறையில் அதை கொண்டு வாருங்கள். பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும்போது வரும்போது அது அவர்களுக்கு மனதிற்குள் ஏறும். ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு அது ஞாபகத்திற்கு வரும், அதன்படி அவர்கள் வாழ நேரிடும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானமாக கொஞ்சம் நின்று தியானிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. ஏன் ஃபாதர், நான் கோயிலுக்கு வந்தாலும், நான் எதையோ ஆலயங்களுக்கு சென்றாலும், நான் திருவிழியம் வாசித்தாலும் ஏன் எனக்குள்ள அது ஏற மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப பேருக்கு இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா, ஒருத்தன் 2 நண்பர்கள் என்ன பண்ணாங்க, காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு சிங்கம் துரத்திருச்சு. துரத்தும் போது 2 பேருமே ஓடுறாங்க.
ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், மரத்து மேலே ஏறிட்டான், இன்னொருத்தன் குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டான். அப்போ குகைக்கு முன்னாடி போய் அந்த சிங்கம் படுத்துக்குச்சு, அப்படியே உட்கார்ந்துருக்கு, வெளியில் வந்தோன்னே அவனை சாப்பிடலாம்னு சொல்லி. அப்போ குகைக்குள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணுறான், வெளியில் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ மரத்தில் இருக்கக்கூடிய அந்த நண்பன் சொன்னான், டே முட்டாள், அதான் சிங்கம் வெளியில் இருக்குதுன்னு தெரியுதுல்ல, மரியாதையாக உள்ளே ஒளிஞ்சிக்க, நான் சிங்கம் போனோன்னு சொல்கிறேன், நீ வெளியில் வாடான்னு சொன்னான். அதுக்கு உள்ளே இருந்தவன் சொல்கிறான் அவனை பார்த்து, அடே முட்டாள், உள்ளேயும் ஒரு சிங்கம் இருக்குதுடான்னா. இப்போ புரியுதா உங்களுக்கு? வெளியிலையும் சிங்கம், உள்ளேயும் சிங்கம் குகையில் இருக்கிறவனுக்கு, ஆனால் மரத்தில் இருக்கிறவனுக்கு வெளியில் மட்டும்தான் சிங்கம். இப்போ புரியுதுங்களா? நம்ம 2 வகையில் இருக்கிறோம் ஆலயத்தில். ஒன்று, மனசுக்கு உள்ளேயும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை. 2, வெளியில் மட்டும்தான் பிரச்சனை, மனசுக்குள்ள பிரச்சனை கிடையாது. இப்போ முதல் தரத்தினர் உள்ளேயும் பிரச்சனை, வெளியேயும் பிரச்சனை, அவர்களுக்குள்தான் இந்த இறைவார்த்தை நுழைவது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் வெளியில் மட்டும் பிரச்சனை இருக்கிறது என்றால் மரத்தில் இருக்கக்கூடியவன் சொல்லுவான், சிங்கம் போய்விட்டது வெளியே வா என்று. ஆனால் உள்ளுக்குள்ளும் பிரச்சனையை வைத்து கொண்டிருந்ததனால் வெளியே இருக்கிறவன் சொல்கிறான், சிங்கம் போயிடுச்சு வாடான்னு கூட சொல்ல முடியாத சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். எனவே அன்பிற்கின உறவுகளை, இன்றைய நாளிலே நாம் சிந்திப்போம், நம்முடைய உள்ளத்திற்குள் யார் இருக்கிறார், என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறோரே எல்லோரும் என்று வாங்க, உங்க சுமைகளை என்கிட்ட இறக்கி வச்சுட்டு நீங்க என் வார்த்தைகளை ஏத்துக்கிட்டு போங்க, என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று சொல்லுகிறார். எனவே இயேசுடைய அந்த வார்த்தையை நம் நுகமாக நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. இல்லை என்றால் நாம் ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருள்படும். எனவே நாம் வெறும் சொல் வீரர்களாக இல்லாமல் செயல் வீரர்களாக புனித பதுவை அந்தோனியாரை போல இறுதி மூச்சு வரையிலும் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்ந்து இன்றும் வாழ்ந்து கொண்டு நம்மையும் வாழ வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் புனித பதுவை அந்தோனியாரிடம் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து, புனித பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு இறை வார்த்தையை அறிந்து அதை அனுபவித்து அதை பிறருக்கு அறிவிக்க தேவையான அனைத்து ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்துவீராக. உம் திரு மகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி எங்களுக்கு தேவையான வரங்களை பெற்றுத்தர வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, எம் இறைவா, ஆண்டவரே, என் நாயர் எனக்கேதும் குறையில்லை என்ற நம்பிக்கையோடு திரு அவையின் மந்தைகளான இறை மக்களை சிறப்புடனும் பொறுப்புடனும் வழிநடத்தி கொண்டிருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட கடமைகளில் அன்பை வெளிப்படுத்தவும் அவர்களிடம் ஒப்படைத்த பணிகளில் இடர்வரினும் துணிந்து தொடர்ந்து பயணித்து இறை மக்களை வழிநடத்த தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் தந்தரல வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெயர் சொல்லி அழைக்கும் இறைவா, அறுவடையோ மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு என்று நிலை மாறிட எமது மறை மாவட்டத்தில் இறை அழைத்தல் பெருகிடவும் இறை மக்களுக்கு இறை ஞானத்தையும் இறை வார்த்தையையும் அறிவித்து மக்களை இறை குடும்பத்தில் ஒன்றிணைக்கும் அருட்பணியாளர்களை அதிகமாக உருவாக்கி பெயர் சொல்லி அழைத்திட அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவராம் என் இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலம் சிறிதுமின்றி பொதுநலத்துடன் அக்கறை கொண்டு நாட்டு மக்களை ஒரே குடும்பமாக அன்பிலும் உறவிலும் பாதுகாக்கவும் இவர்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் தட்டுப்பாடின்றி தாராளமாக கிடைத்திட வழிவகை செய்திடவும் நாட்டு மக்களின் பயமின்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தேவனாம் எம் இறைவா, உலகத்தில் எங்கும் வன்முறைவாதம், பயங்கரவாதம், பிரச்சனைவாதம் இல்லாமல் அமைதியும் ஒற்றுமையும் நிலவிட இதனால் இயற்கை வளங்கள், விளைநிலங்கள் பாதுகாக்கப்படவும் அத்தியாவசிய தேவையான
தேவையான பொருட்கள் பாதுகாக்கப்படாமல் பகிர்ந்தளிக்கப்படவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றான என் இறைவா, தொடங்கியிருக்கும் புதிய கல்வியாண்டில் மாணவர்கள் அனைவரும் ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் நிறைவாக தந்து எதிர்கால லட்சியங்களை வாழ்வாக்கும் வல்லமை படைப்பவர்களாக மாற்றிடவும் அவர்களின் சிந்தனை செயல் அனைத்தும் படிப்பின் மீதே கவனமாக இருந்திட நல்ல ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எல்லாமல்ல புனித இறைவா, உம் மக்கள் உள்ளங்களில் எழுப்பக்கூடிய வேண்டுகள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் உன் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். புனித பதுவை அந்தோணியாரே, இவர்களுக்கு தேவையான வரங்களை பெற்றுத்தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமென். பலியினில் கலந்திடுவே, என்னில் பலியாக தந்திடுவே. பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. என்னை பலியாக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. பலியாக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. சகோதர சகோதரி, என்னுடைய குடிமான இப்பலி எல்லாமல் இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அவை அனைத்தின் நலனுக்காகவும் எல்லாம் வல்ல இறைவா, உமக்களின் இப்பலி ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை விண்ணக கொடைகளோடு ஒன்றிணைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பேலோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் புனித அந்தோனியாரின் விழாவில் உமது திரு அவையும் மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகள் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சி நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் உமது பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண்கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கக்கூடிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வினங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை கொடுந்தலும் எங்கள் திருத்தந்திலேயோ எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலை அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்த நாளில் சிறப்பாக நவநாளை சிறப்பிக்கின்ற ஆலயந்தல் கிராம இறை மக்களுக்காகவும் இந்த நாளில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், மேலும் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக நீர் பேர்பெறாக ஆசீர்வதித்தள்ளும். மேலும் ஈர்த்திலும் எதிர்நோக்கும் திருவிழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்திலும் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியேற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிற்கு ஒன்றாயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீன்மையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தினுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம்மோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ வாக்கு ஆனவர் மனிதராக நமக்குள் வர இருக்கிறார். இப்பேற்பட்ட உன்னதமான தெய்வீக விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுளம் திருத்தமை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். அன்பு தெய்வமே, எங்கள் தந்தையே, அனைத்தையும் படைத்த ஆற்றலே, ஆண்டவரே போற்றி போற்றி. ஆண்டவரே போற்றி போற்றி.
கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். விருந்து கொண்டாட, திரு விருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். இறையாட்சி விருந்து நம்மை உறவாக்கும் விருந்து, இறையாட்சி விருந்து நம்மை உறவாக்கும் விருந்து. விருந்து கொண்டாட, திரு விருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். திரும்பி வந்த மகனுக்காக தன்னை தந்த விருந்து, திருந்தி வரும் மாந்தருக்காக தேவன் தரும் விருந்து. திருந்தி வரும் மாந்தருக்காக தேவன் தரும் விருந்து. வருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து, வருந்தி சுமை சுமப்போர் இளைப்பாற்றும் விருந்து. வானின்று இறங்கி வந்த வாழ்வு தரும் விருந்து, இது வாழ்வு தரும் விருந்து, இது வாழ்வு தரும் விருந்து. விருந்து கொண்டாட, திரு விருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். விருந்து கொண்டாட, திரு விருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். இறைவாக்கை வாழ்வாக்க ஆற்றல் தரும் விருந்து, இருள் சூழும் பயணத்திலே ஒளியோட்டும் விருந்து. இறைவார்த்தை வாழ்வா ஆற்றல் தரும் விருந்து, இருள் சூழும் பயணத்திலே ஒளியோட்டும் விருந்து. இலவசமாய் இயேசு தரும் இதய அமைதி விருந்து, இலவசமாய் இயேசு தரும் இதய அமைதி விருந்து. இரவாத வாழ்வு தரும் இணையில்லாத விருந்து, இது இணையில்லாத விருந்து, இது இணையில்லா விருந்து. விருந்து கொண்டாட, திரு விருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். விருந்து கொண்டாட, திரு விருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். இறைவா, நாங்கள் உட்கொண்டவும் திரு உணவு எங்களுக்கு வாழ்வளிப்பதாக. இவ்வாறு புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அவருடைய திருத்தூது ஆர்வத்தில் எடுத்துக்காட்டால் பயனடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு